அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வகுப்பு 10. போன வகுப்புல நம்ம பார்த்தோம், அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்மனால ஒரு முத்தகீனாக மாற முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது முத்தகீன்களாக மாறணும் அப்படின்னா அல்லாஹ் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வரலாறுல பல சான்றுகள் இருக்கு. நபிசல்லா அலிஸ்லாம் காலத்துல அவங்க மார்க்கத்துக்கான போதனைகள் பல செஞ்சாங்க. அதாவது தீமையை விட்டு விலக நிற்கணும், நன்மையான காரியங்கள் பல ஏவுனாங்க. இது எல்லா போதனைகளுமே மதீனா வாழ்க்கையில தான் பெரும்பாறையாக இருந்தது. அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா மதுபானம் தடை சட்டம். அல்லாஹ் மதுபானத்தை தடை செய்த போது அந்த மக்கள் கிட்ட ரசூல்லா சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வோட கட்டளை வந்திருக்கு, மதுபானம் அப்படின்றது ஒரு சைத்தானுடைய செயல், அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் அதை உடனே ஏத்துக்கிட்டாங்க. பெருசா வாதமோ விவாதமோ பண்ணல. இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரியான செயல் சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம போய் ஒரு நல்ல விஷயங்கள் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய மெனக்கடல் தேவை இருக்கு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், நிறைய விரிவான விளக்கங்கள் சொல்லணும். இது ஏன், என்ன, ஏதுன்ற விளக்கங்கள் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதோடைய முன் தயாரிப்பாக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, முதல்ல தான் யார் அப்படின்ற அறிமுகத்தை அல்லாஹ் செய்யறான். மக்கா வாழ்க்கையில முழுவதும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பண்புகளை, இறை கட்டளையை பின்பற்றுறதோட அவசியம், அதை நிராகரிச்சோம்னா விளைவிக்கூடிய விலை, இதெல்லாம் குறித்து அல்லாஹ் முதல் பேசினான். அதாவது பெரும் பகுதி இதற்காகவே அல்லாஹ் ஒதுக்கிட்டான். முதல் 13 ஆண்டுகள் தீமையை குறித்தோ நன்மையை குறித்தோ பெரிய விளக்கங்களை இல்ல நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வோட பண்புகள் என்ன, அவன் யார், ஏகத்துவம், இதை குறித்து தான் அல்லாஹ் பெரிய விளக்கத்தை முதல் 10 வருடங்கள்ல எல்லாம் கொடுத்திருப்பான். தன்னுடைய கண்ணியம் இத பற்றி அவங்கள யோசிக்க செய்துவிட்டு மனதுல ஆழமா பதிய வச்சுட்டு பிறகுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளைய சொல்றான். அப்ப அந்த பின்னாடிய கட்டளைகள் வரும்போது அந்த மக்களுக்கு இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே போதுமானதாக இருந்தது அந்த கட்டளையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு. வேற எதுவும் அவங்க யோசிக்கல. இதுக்கு பெரிய உதாரணம், இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா பத்ரு போர்க்களம். பத்ரு போர்க்களத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட பெருசா படைபலம் இல்ல, வாகனங்கள் இல்ல, போர்க்கருவிகள் பெருசா இல்ல. சிம்பிளா சொன்னா அந்த போர்க்களத்துக்கு போறது தற்கொலைக்கு சமமா இருந்தது. ஆனா இருந்தாலும் அவங்க போர்க்களத்துக்கு போராடி சென்று வெற்றி பெற்றாங்க. ரசூல்லா அவங்க கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அதாவது இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி கருத்து கேட்கிறாங்க. எல்லார்ட்டையும் மாறி மாறி கருத்துக்கள் கேட்கும் போது அன்சாரிகள் எழுந்து என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க, நீங்க எங்களை என்ன செய்ய சொன்னாலும் நாங்க செய்வோம், கடல்ல போய் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், உங்களுக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க தயாராகி இருந்தாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய முன் தயாரிப்பாக இருந்தது. 2வது அத்தியாயம் 21வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், ஆதனால் நீங்கள் இரையச்சம் உடையவர் ஆகலாம். அப்ப தக்குவாவுடைய மனிதர்கள் மாறணும் அப்படின்னா நம்ம படைத்த படைப்பாளனை வணங்கினாலே போதும் அப்படின்னு நல்லா சொல்றான். தக்குவாவை அடையிறதுக்கான இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ரமலானுடைய நோன்பு. பொதுவாகவே அந்த ரமலானுடைய நோன்புல நம்ம அற்பமா நினைக்கிற சின்ன சின்ன தப்ப கூட நம்ம செய்ய மாட்டோம், விலகி இருப்போம். அப்ப தீமைகளை விட்டு விலகி இருந்து அல்லாஹ்வுடைய அச்சமும் பயம் இயற்கையாவே நமக்கு அதிகமா இருக்கும். அப்ப ஒரு நோன்பாளியாக இருக்கும்போது, நோன்பை கரெக்டா கடைபிடிக்கும் போது நம்மளால இறையச்சவாதிகளாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அதாவது 39வது அத்தியாயம் 16வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது மறுமை நாளில் இவர்களின் தலைக்கு மேல் இருந்து நெருப்பு சூழ்ந்து கொள்ளும், இவர்களின் பாதங்களின் கீழ் இருந்தும் நெருப்புகள் சூழ்ந்து கொள்ளும். இதை கொண்டு அல்லாஹ் தன் அடியார்களை பயமுறுத்துகிறான். என் அடியார்களே, எனக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுகிறதுக்கான இன்னொரு வழி என்ன அப்படின்னா நம்ம மரணத்தை பத்தி யோசிக்கிறது, மறுமையை பத்தி யோசிக்கிறது, மறுமைக்கான வாழ்க்கை, மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது, கபரை பத்தி யோசிக்கிறது, நரகத்தை பத்தி யோசிக்கிறது. இதை பத்திலாம் சிந்திக்கும் பொழுது, அதோடைய தண்டனைகளை பத்தி சிந்திக்கும் போது கூட நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும். அப்ப அல்லாஹ்வை அஞ்சறதற்கான இதுவும் ஒரு வழியாக குர்ஆன் சொல்கிறது.
அப்ப இரையச்சம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஒண்ணு அடங்கி இருக்கு. அல்லாஹ் அந்த பர்ட்டிகுலரான அந்த அம்சத்தை விட்டு விலகி இருப்பவங்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் வழிகாட்டும் அப்படின்னு சொல்றான். அது என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமை. இத அல்லாஹ் புரிய வைக்கிறதுக்கு பெருமையை ஒரு தனியா ஒரு சாப்டராவே, அதாவது ஒரு தனியான வசனங்களாவே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் சொல்றான். 7வது அத்தியாயம் 146வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டலைபவர்கள் நம் கட்டளைகளை புறக்கணிக்கும்படி செய்து விடுவோம். ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகள் அனைத்தையும் தங்கள் கண்களால் கண்டபோதிலும் அவற்றை நம்பவே மாட்டார்கள். அவ்வாறே நேரான வழியை அவர்கள் கண்டபோதிலும் அவர்கள் அதை தங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனினும் தவறான வழியை கண்டாலோ அதையே தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கி அவற்றை புறக்கணித்து பாராமுகமாக்கியது இதற்குக் காரணம். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்தா என்ன நடக்கும், அவனுடைய செயல்கள் என்ன எப்படி இருக்கும், அல்லாஹ் அதற்காக என்ன செய்வான் அப்படின்றதையும் சொல்றான். அதாவது பெருமைன்னு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனுங்களுக்கு என்னோட அத்தாட்சிகையில இருந்து அவனை நான் திசை திருப்பிடுவேன். அவன் அதை நம்பவே மாட்டான். அவன் நேரான வழியை பார்க்கும்போது இது நேரான வழின்னு அவனுக்கு தெரியாது. தவறான பாதையில பார்க்கும்போது இதுதான் நம்மளோட வழி அப்படின்னு சொல்லி அந்த பாதையில போயிடுவான். அப்ப நான் என்னுடைய வசனங்களை அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் அவன்கிட்ட இருந்து திருப்பிடுவேன்னு நல்லாவே சொல்றான். இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் பாருங்க. அதாவது 27வது அத்தியாயம் 13-14 வசனம். அதாவது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டு பார்த்தும் புரிந்து கொள்ளும்படியான நம் அத்தாட்சிகள் அவர்களிடம் வரவே இது சந்தேகமற்ற சூனியம்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி இங்க அரபி வார்த்தை முப்பசிரான்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா பளிச்சுன்னு பாக்குறதுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப அவ்வளோ தெளிவான சான்றுகள் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களா, இது சூனியம்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மையென உறுதி கொண்ட போதிலும் அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா கர்வத்தின் காரணமாக அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க. 31வது அத்தியாயம் 7வது வசனம். இவர்களில் எவருக்கு நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அதை அவன் கேட்காதவனைப் போலும் தன் இரு காதுகளிலும் செவிடு உள்ளவனைப் போலவும் கர்வம் கொண்டு விலகுகிறான். ஆகவே நபியே அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை கொண்டு நீர் நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், அவனுக்கு கேட்கிற வாய்ப்பு இருக்கும், அந்த இடத்துலதான் இருப்பான். ஆனா அவன் கேட்காத மாதிரி நடந்துக்குவான். என்ன, ஏன்னா பெருமையின் காரணமா. அப்ப பெருமை, ஆணவம், அகந்த, கர்வம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். ஒண்ணு அவங்கள வசனத்தை விட்டு நான் திசை திருப்பிடுவேன் அப்படின்றான். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, கேட்காத மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு அத்தாட்சிகள் கண்ணு முன்னாடி நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் கர்வம் உள்ளவர்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தினையும் தராது அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய பேத்துக்கு நிறைய அல்லாஹ் அறிவு கொடுத்திருப்பான், ஞானத்தை கொடுத்திருப்பான், பெரிய மார்க்க அறிஞர்களா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா அவங்க அதை தன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க, நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. வெறும் ஊருக்காக பேசிட்டு போயிடுவாங்க. இவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு குர்ஆன் எந்த வழிகாட்டலையும் கொடுக்காது. அல்லாஹ் நிறைய வரலாறுகளை சொல்றான். அந்த வரலாறுகள்ல எத்தனையோ தீமையை பத்தி சொல்றான். ஆனா எல்லாத்துக்கும் அல்லாஹ் அழிவு கொடுக்கல. அல்லாஹ் எந்த வரலாறுலாம் பெருமை இடம்பெற்றிருக்கோ அந்த வரலாற்று நாயகர்கள்லாம் அழிவை சந்திச்சிருக்காங்க. உலகத்துல இந்த உலகத்துல நடந்த முதல் பாவம் என்ன அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சொல்லலாம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய கட்டளையை மீறினது, அந்த மரத்தை நெருங்க வேணாம்னு சொல்ல கட்டளையை மீறினதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், உலகத்துல நடந்த முதல் கொலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாவம் கிடையாது, முதல்ல பாவம். அதாவது அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்து அது முதல்ல மீறப்பட்டதுன்னா அது யாராலனா சைத்தானால. அதோட காரணம் என்னன்னா அவனுடைய பெருமை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சு மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே உடனே சஜ்தா செஞ்சுட்டாங்க, இப்லீஸை தவிர. ஏன் இப்லீஸ் செய்யல, அவனுக்கு பெருமை வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை பண்ணல. இத்தனைக்கும் அவன் மிக உயர்ந்த அந்தஸ்துல இருந்தான், அவன் மலக்குமார்களோட இருந்தான், அவனோட அந்தஸ்து உயர்வாக இருந்தது.
இருந்தும் அவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்த அவன் இந்த பெருமைன்ற ஒரு விஷயம் வந்தோன்னு மட்டத்திலும் மட்டமாக அவன் மாறிட்டான். அப்படியே அல்லாஹ் இப்லீஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கேட்பான், நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தேன், சஜிதா செய்ய அப்படின்னு. அதை செய்ய விடாம உன்னை தடுத்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது சைத்தான் பதில் சொல்லுவான், நான் அவரை விட மேலானவன். ஏன்னா நீ என்னை நெருப்பால படைச்ச, அவனை நீ களிமண்ணால படைத்திருக்கிற, அதனால அவனை விட நான் உயர்ந்தவன் அப்படின்ற பெரும் கர்வத்தோட அப்ப கர்வம்னு ஒண்ணு வந்ததுனால அல்லாஹ் எவ்வளவு உயரமான இடத்துல சைத்தானை வச்சுட்டான். கர்வன்ற ஒரு வந்ததுனால அவன் மட்டத்துல மட்டமா போயிட்டான். அல்லாஹ்வால சபிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு போயிட்டான். கியாமத் நாள் வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. நிராகரிப்பவர்கள்ல முதல் ஆளா சைத்தான் ஆயிட்டான். அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும். இப்ப பெருமையோட இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க சில விஷயங்களை கவனிங்க. அவங்க தன்னை உயர்வாக நினைப்பாங்க. தான் தான் பெரிய ஆள், தனக்கு தெரிஞ்சதுதான் பெரிய விஷயம் அப்படின்றதோட நினைக்காம அது மட்டும் விடாம முன்னாடி இருக்கவங்கள ரொம்ப மட்டமா நினைக்கிறார். எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சொல்றது உண்மை கிடையாது, உனக்கு பெருசா தெரியுமா, உன்னை விட நான் அறிவாளி அப்படின்ற கர்வம். தன்னை உயர்வாக கருதுறதோட பிறரை தாழ்வாக கருதுறாங்க. இதுல இருக்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, அவங்க உண்மையை மறுக்கிறாங்க. எது உண்மையோ அதை மறுத்து தான் பெரியவன், தான் தான் பெரிய ஆளு, தான் தான் அறிவாளி அப்படின்ற கர்வம் வந்துருது. இதுதான் பெருமை உள்ளவர்களுக்கு இருக்க பெரிய சாபக்கேடு. இதற்கு வரலாறுகள்லயும் நிறைய சான்று இருக்கு. எது அப்படின்னு பார்த்தோம்னா 28 அத்தியாயம் 78வது வசனம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல காரூன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அவங்க கிட்ட வரம்பு மீறினான். அவனுக்கு அல்லாஹ் செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தான். அதோட சாவிகள் எப்படி இருக்கும்னா பலம் பொருந்திய கூட்டத்தாருக்கு பாரமாக இருக்கும். அதாவது பெரிய அரண்மனை, அவ்வளோ செல்வங்கள், அந்த செல்வங்கள் எல்லாம் எல்லா அறைகளுக்குள்ளேயும் பூட்டப்பட்டிருக்கு. அந்த பூட்டப்பட்ட அறைகளுடைய சாவியெல்லாம் மொத்தமா சேர்த்து தூக்க சொன்னா எவ்வளவு பலம் வாய்ந்த மனிதர்களா இருந்தாலும் அந்த சாவிகளை தூக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பாரமா இருக்குமா. அப்ப எப்பேற்பட்ட எக்கச்சக்க செல்வத்தை எல்லாம் வழங்கி இருந்தாலும் அவன்கிட்ட அல்லாஹ் அறிவுரை செய்யறான், இவ்வளவு ஆணவம் கொள்ளாத அப்படின்னு சொல்லும்போது அவன் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை ஏத்துக்கல. அவன் என்ன சொல்றான், நீ இங்க மட்டும் எல்லாத்தையும் தேடிக்காத, மறுமைக்காகவும் தேடு, மத்தவங்களுக்கும் கொடு, உன்கிட்ட இருக்கிறத பூமியில குழப்பம் விளைவிக்காத அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் அதை ஏத்துக்கல. அவன் என்ன சொல்றான், காரூன், இது எல்லாமே எனக்கு வழங்கப்பட்ட அறிவில இருந்துதான் நான் கொடுக்குறேன், என்னோட அறிவின் காரணமாக தான் இதெல்லாம் நான் சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு அவன் கர்வமா பதில் சொல்றான். அந்த வசனத்துல அவன் சொல்றான், அதாவது அதற்கு அவன், என்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் என் சொந்த அறிவின் திறமையினால்தான் நான் அடைந்தேன், இதில் அல்லாவின் அருள் ஒன்றும் இல்லை என்று பதில் கூறினான். இப்படி அவன் சொல்றான். அதாவது அவன் சொந்த அறிவுலதான் எல்லாம் கிடைச்சிச்சான், இதனால அல்லாஹ்ட்ட இருந்து எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இவனுக்கு முன்னிருந்த கூட்டத்தார்களில் இவனை விட பலசாலியாகவும் இவனை விட அதிக பொருள் உடையவர்களாகவும் இருந்த எத்தனையோ பேர்களை அல்லாஹ் நிச்சயமாக அழித்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்றான். அப்ப உனக்கு மட்டும்தான் செல்வம் கொடுத்திருக்கேன், உனக்கு மட்டும்தான் அறிவு கொடுத்திருக்கேன் நீ நினைச்சுக்க, இதை விட செல்வமும் அறிவும் கொடுத்தவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க, ஏன் இதே மாதிரியான கர்வத்தால அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரிதான் குரான்ல சொல்லப்படுற ஆது சமூகமும் சமூது சமூகம். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் பலத்தையும் உடல் ஆற்றலையும் வழங்கியிருந்தான். அந்த ஆற்றல் மூலியமா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மலையை குடைஞ்சு அவங்க வீடுகள் அமைத்து வாழ்ந்தார்கள். இந்த காலத்துல ஒரு பெரிய மலையை குடைஞ்சு வாழ்றதுன்றது ஈஸியா, ஏன்னா இப்ப நவீன எக்யூப்மெண்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு. மலையை குடையிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இதுவே அந்த காலத்துல யோசிச்சு பார்த்தோம்னா அது சாத்தியமே இல்லை. அப்ப அவ்வளவு பெரிய மலையை குடைஞ்சு அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு உடல் ஆற்றல் எல்லாம் அதிகமா கொடுத்துருக்கான். அப்ப அந்த மக்கள் இருந்தும் அவங்களும் எதனால அழிஞ்சு போனாங்க, இந்த பெருமையின் காரணமா தான் அழிஞ்சு போனாங்க. பெருமையும் ஆணவம் அப்புறம் தலைக்கணத்தோட இன்னொரு அடையாளமா திகழ்ந்தது யாருன்னா ஃபிரௌன். நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். அவன் எந்த அளவுக்கு பெருமையா இருந்தான் அப்படின்னா, நைல் நதியே என் காலு கீழே தான் ஓடுது அப்படின்ற அளவுக்கு சொன்னான். எந்த அளவுக்கு பெருமையா இருந்தானோ அல்லாஹ் அந்த தண்ணீரிலேயே அவன் மூழ்கடிச்சு அல்லாஹ் அவனோட அழிவை கொண்டு வந்தான்.
இது மாதிரி குர்ஆன் முழுக்க எண்ணற்ற வரலாறுகள் இருக்கு. பெருமையின் காரணமாக எந்த அளவுக்கு அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. எவ்வளோ செல்வம், அறிவு, ஆரோக்கியம் எல்லாம் இருந்தும் அந்த மக்களுக்கு பெருமை அப்படின்னு இருந்ததுனால அவங்க அழிவை நோக்கி சென்றாங்க. இப்ப நம்மகிட்டயும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப யாராவது நம்ம ஒருத்தருக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சொந்த பெருமையின் காரணமாக அந்த அறிவை வந்து அந்த இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஏத்துக்க மாட்டோம். இதெல்லாம் சொல்றான். அதாவது யாராவது ஒருத்தர் இத செய்யாதப்பா, நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்க அப்படின்னு சொன்னா, உடனே அத கேட்கறானா? இல்ல. பெருமை அவன வந்து அ ஏத்துக்க விடாது. எனக்கு போய் நீ அட்வைஸ் பண்றியா? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் அறிவு என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணாலே வந்து அத நம்ம ஏத்துக்க மாட்டோம். அது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அது வந்து பெருமையின் காரணமாக தான் நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப நமக்கு எந்த இடத்துலலாம் பெருமை வருது அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணும். உட்கார்ந்து அதை யோசிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில, வியாபாரத்துல, பிள்ளைகள் இடத்துல, பணியாட்கள் இடத்துல, குடும்பத்தார் இடத்துல, ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம டெய்லி பெருமையின் காரணமாக நமக்கு சில தவறுகளை செய்றோம். அதை உட்கார்ந்து கவனிச்சு, ஆராய்ச்சி அதெல்லாம் கலந்து நமக்கு இதுக்கான ஒரு பயிற்சியும், முயற்சியும் கண்டிப்பா தேவை. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு நம்ம பெருமை இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்.